நல்ல கிளைமேட் அது பாரு. மழை வர மாதிரி இருக்குது. இன்றைக்கி நாளைக்கு மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த தென்னை மரத்துக்கு இடையில் அந்த மேகம் தெரியுறது ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம வீட்டு மாடியில் தான் இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ரவி பேனை பார்த்தியா வானத்தை? இங்கே பாரு அந்த தென்னை மரத்துக்கு அதோடைய நேச்சுரல் சீன் அருமையாக இருக்குது. அப்படியே நம்ம வீட்டை சுற்றி மாடியில் எடுக்கிறோம். எப்படி இருக்கு பாரு கிளைமேட் எப்படி இருக்குன்னு. அதுதான் சாஸ்தா காலேஜ், கும்பகோணம் சாஸ்தா காலேஜ். எங்கள் வீட்டு சரௌண்டிங்கில் உள்ள மாடி இன்றைக்கி அந்த மேகத்தோடு இருக்கிறதுனால இந்த லொக்கேஷன்லாம் இப்போ எடுத்து காட்டுறோம். கூடவே நம்ம இன்னொரு வேலை செய்ய போகிறோம் இன்றைக்கி. அது என்னென்னா அது வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள் நம்ம வீட்டை சுற்றி எப்படி இந்த தென்னை மரங்கள் நேச்சுரல் சீன்லாம் எப்படி இருக்குன்னு. ரேவதி மேடம் நிற்கிறாங்க. என்ன செய்யுது? கட் பண்ணி போலாம்பா. பழம் நல்லா பழுத்துருச்சு. ஏன்னா அமுங்குது பாருங்க. ஆமாப்பா, அப்படி அமுங்குற பழம் தான் பழுத்த பழம்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் அப்படி தூக்கி அப்படி மோந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அந்த ஸ்மெல் வரும். அந்த பழத்தோட ஸ்மெல் வந்தால் பழுத்துருச்சுன்னு அர்த்தம். எப்பயுமே பழம் பழுத்துச்சா என்ன மரத்துலேருந்து பறிச்சா 2 நாள் வெயிலில் போடுவாங்க. அதுக்கப்புறமா அது அப்படி சட்டுன்னா சவுண்டு வரும். சரி சரி, என்ன தருவீங்க? முதல்ல கத்தியில் நல்லா எண்ணெய் தருவீங்க. ஏன்னா அது அது உள்ள ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் பால். அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறது, எண்ணெய் தேய்க்கிறது. ஒட்டுச்சுன்னா கையில பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும். அதனால என்ன பண்ணணும், கையில எல்லாருமே எண்ணெயை தடவிக்கணும். நல்லா தழும்பற எண்ணெயை தடவிக்கணும். அப்பதான் ஈஸியா இருக்கும். பிசு பிசு பால் ஒட்டும். அது பபிள் காம் இப்ப எப்படி சாப்பிட்டா அப்படி பபிள் காம் ஒட்டினா பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். இந்த கத்தி பக்கத்துல விட்டுறவங்க மேல பற்றாம நம்ம அதை பார்த்துக்கணும். ஓகேவா? அதுவும் குறிப்பா அந்த குழந்தைங்களுக்கு பக்கத்துல என்ன இது இப்படிதானே பிடிக்கும். எப்படா வெட்டுவோம், பழத்தை சாப்பிடலான்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்க. பழுக்கு இருக்கா, வாசனை வருது. 2 பேர் நாங்க அங்க 2 பிடிச்சிட்டோம். 2 பேர் பிடிங்க. நான் கத்தி பழுத்து மாதிரி தான் தெரிகிறது. அடிப்பட்ட பழமா அந்த பக்கம் இருக்கு. கொஞ்சம் அடிப்பட்ட பழம் மாதிரி தான் தெரியுது. இப்போ மோந்து பாருங்க, வாசனை வருது. கத்தி கத்திதா இது சாம்பார்ல போட்டுருவீல? அதான் இந்த கொட்டை தான், பலா கொட்டை தான் சாம்பார்ல போட்டுருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் நீங்களாம் டேஸ்ட் பண்ணி. நீங்கள் பண்ணுறதா உங்கள் பையன் பண்ணுறதா நீங்களே முடியும்? நான் தான் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். பாரு மக்களே, பாதி பழம் வெட்டி வச்சுருக்கோம். பழம் பழுத்துருச்சு. ஏன்னா இந்த பழம் வாங்கிட்டு வந்து 3 நாள் ஆகுது. பழுத்துருச்சு. இது வாங்கினது கும்பகோணம் தாராசுரம் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருக்குது, இனிப்பாக இருக்குது. நல்லா இனிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்த பகுதி அடுத்த இது கத்தி ஷார்ப்பாக இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும். இதை எடுத்து அப்படி கூரை போட்டுருங்க. நல்லா அப்படி என்ன பண்ணோம், அடியோட அந்த சுளைய நுனி கை இப்போ இப்படி பிரிச்சோம்னா இங்கே பாருங்கள் மக்களே, இப்படி பிரிச்சோம்னா அப்படி ஒன்று ஒன்றா வரும். பலாப்பழம் அறியறது கஷ்டமா ஈஸியான்னு சொல்லுங்க மக்களே. கொஞ்சம் அறிக்க தெரிஞ்சவங்களும் ஈஸியாக இருக்கும். கடை வச்சிருக்கவங்களுக்கு ஈஸியாக அறிய வரும். உங்களை அறிஞ்சு பழக்கங்கிறதுனால தான், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் பழக்கம் தான் காரணம், அனுபவம் தான்.
இந்தாங்க இது அப்படியே பாருங்க மக்களே, இங்கே பாருங்க மக்களே, பார்த்தீங்களா மக்களே, இப்படி அந்த நடுப்பகுதியில் உள்ள வெள்ளை பால் பகுதியை வெட்டி எடுத்துட்டோம்னா இப்படி நம்ம உதுத்தோம்னா அழகாக வந்துடும். இதை பாருங்க மக்களே. இதுல 1 மணி நேரம் ஆயிடும் போல இருக்கு இன்னைக்கு. இதில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆயிடும் போடுறது. ஏன்னா இது கொஞ்சம் நசப்பிடிச்ச வேலை. இன்னைக்கு இது மட்டும் பார்த்துப்போம். டேஸ்ட் வேணும்னா என்ன பண்றது, செஞ்சுதான் ஆகணும். சத்தம் இருக்கு. என்ன சத்து இருக்கு சொல்லுங்க பாப்போம். பலாப்பழத்தில் என்ன சத்து இருக்குது? ஸ்வீட்டு தான் இருக்குது. இதெல்லாம் இருக்காத சத்து தெரிஞ்சவங்க சொல்லு மக்களே, கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்கள் அதில் என்ன சத்து இருக்குன்னு. ஆனால் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்குது. அது மட்டும் முக்கணியில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. அப்படியே அது அப்படிதான். நீங்க இவ்வளவு நாள் படிக்கல. முக்கணினா என்னங்க அது சொல்லுங்க முதல்ல பார்ப்போம். மா பலா வாழை. மா பலா வாழை. ஓ அதில் பலா தான் இதுவா? பரவாயில்ல, சொல்லி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. பிள்ளைகளை படிக்க வச்சதுக்கு அப்பாவுக்கு முக்கணியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.